வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏடபிள்யூடைய ஓனர் டோனி கான் வந்து ஜான்சினா ஏடபிள்யூ வரதை பற்றி ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை கொடுத்துருக்காரு. அவர் அப்படி என்ன பேசினார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்க் செய்த ஒரு குறும்பான விஷயத்தை பற்றியும், இந்த மிஸ்ட்ரி மேன் யார் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் கிடச்சிருக்குது. அண்ட் சித்ரோன்னு சொன்ன ஒரு விஷயம், இதெல்லாம் பற்றி தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை புளிமா தெரிஞ்சு தமிழ் தச்சுவா. முதல் செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நடந்து முடிஞ்ச வார் கேமில் சிஎம் பங்க் பண்ண ஒரு தமாசான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வார் கேம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா டீம் விஷன் வந்து வின் பண்ணிவிட்டு ரோமன் ரெயின்ஸோட டீம் வந்து தோற்று போயிட்டு, பட் இருந்தாலும் ரோமன் ரெயின்ஸும் சிஎம் பங்கோட இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருந்தது. வழக்கமாக சிஎம் பங்க் பார்த்திங்கன்னா இடுப்பில் சாம்பியன்ஷிப்பை கட்டியிருப்பார், அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் ரோமன் ரெயின்ஸ் தோற்று முடிச்சதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் முன்னாடி போயிருப்பார், பின்னாடி நம்ம சிஎம் பங்க் வந்து வந்திருப்பார். அப்படி வரும்போது ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பார், நீங்களே பாருங்கள். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யார் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, பார்லிமெண்ட் தான் பண்ணுவார். ரோமன் ரெயின்ஸ் ஒரு மேட்ச் ஜெயிச்சதுக்கப்புறமா அப்படி நடந்து போகும்போது பின்னாடி பார்லிமெண்ட் பார்த்திங்கன்னா அந்த சாம்பியன்ஷிப்பை தூக்கி காணிச்சிட்டு வருவார். அண்ட் ரோமன் ரெயின்ஸ் என்ட்ரன்ஸ் கொடுக்கும்போதும், வழக்கமாக ஒரு பேப்பரில் என்ட்ரன்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி தான் ரோமன் ரெயின்ஸ் நடந்து வருவார், பின்னாடி பார்லிமெண்ட் அந்த சாம்பியன்ஷிப்பை சுமந்துட்டு, அதாவது தூக்கி காட்டிட்டு வருவார். இது வழக்கமாக பார்த்திங்கன்னா எல்லா விதமான பேப்பர்லேயும் ரோமன் ரெயின்ஸும் பார்லிமெண்ட்டும் செய்கிற ஒரு சாதாரண விஷயந்தான். அதை ரீக்ரியேட் பண்ணதுக்காக ரோமன் ரெயின்ஸ் நடந்து போயிட்டு இருக்காரு. நம்ம சிஎம் பங்க் பார்லிமெண்டாக மாறின மாதிரி அந்த சாம்பியன்ஷிப்பை தலைக்கு மேலே தூக்கி வச்சு காட்டியிருப்பார். வாவ், அது பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது, வித்தியாசமாகவும் இருந்தது. இந்த சீனை பார்க்கலன்னு நினைக்கிற நிறைய பேர் பார்த்துக்கோங்க, சூப்பராக இருந்தது. இப்போ எனக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. கண்டிப்பாக இந்த அப்டேட் நடக்காமல் போச்சுன்னா ரொம்ப பெரிய சந்தோஷம். அதாவது டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் மென்ஸ் டிவிஷனுக்காக ரசல்மனியாக்கான போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் டீசர், அதுக்கு டிக்கெட் விற்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான விஷயம் எல்லாமே நடந்தது. முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த ரசல்மனியா டீசரில் மென் ரெஸ்லர்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க. ஆனால் ரெண்டாவது உமன் ரெஸ்லர்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டீசர் ஆரம்பித்தாங்க. இதில் 6 உமன்ஸ் ரெஸ்லர்ஸ் பங்கேற்றிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ லிவ் மார்கனும் சேர்த்து 7 பேர் ஆகிட்டாங்க. இப்போது அந்த ரசல்மேனியா டீசர்களில் அதில் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மென் டிவிஷனுக்கான அந்த போஸ்டரை போட்டு டே 2 ரசல்மேனியா டிக்கெட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது மென்ஸுக்கான அந்த ப்ரொமோஷனில் டே 2 டிக்கெட் வாங்கிக்கோங்கன்னு. உமன் டிவிஷன் இருக்குல்ல, இந்த உமன் டீசரு அந்த போஸ்டர், அதை போட்டு டே 1 டிக்கெட்டை வாங்கிக்கோங்க அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா டிக்கெட் எப்படி வச்சுருக்காங்கன்னா, டே 1 முழுக்க பார்த்தீங்கன்னா உமன் ட்ரெஸ்ஸஸ் இருக்க மாதிரியும், டே 2 வந்து மென் ட்ரெஸ்ஸஸ் இருக்க மாதிரியும் அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக இப்படி அட்வர்டைஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் இப்படி அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறத பார்க்கும்போது மேபி எனக்கு என்னமோ பார்த்தீங்கன்னா டே 1 முழுக்க உமன் ட்ரெஸ்ஸஸை நடத்திட்டு டே 2 வந்து மென் டிவிஷனுக்கு நடத்துவாங்களோன்னு தோணுது. ஆக்சுவலி அப்படி நடத்தினா அது ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப் ஆயிரும். ஆக்சுவலி ரசல்மனியாவோட டே 1 டிக்கெட் நிறைய பேர் வாங்கிட்டாங்க. உமன் ட்ரெஸ்லர்ஸுக்கு மட்டும் வச்சு ஒரு 60,000 டிக்கெட்லாம் விற்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் உமன் ட்ரெஸ்லர்ஸ் வழக்கமாக பார்த்தீங்கன்னா ரசல்மனியாவை பொறுத்த வரைக்கும் உமன் டிவிஷன் சொல்லிட்டு ஒரு 6 மேட்ச் நடந்துடும். அதாவது மென் டிவிஷனுக்கு ஏற்ற மாதிரி உமன் டிவிஷனுக்கு நடந்துடும். ஸோ அது டே 1 நடத்துறதுலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் மென் டிவிஷனுக்கும் உமன் டிவிஷனுக்கும் சேர்த்து வைக்கும்போது தான் மக்கள் மத்தியில் ஆர்வம் வரும், டிக்கெட் வாங்குவாங்க. உமன் டிவிஷனுக்கு மட்டும் ரசல்மனியாவில் மேட்ச் வச்சாங்கன்னா அந்த க்ரௌடு வருமானு கேட்டிங்கன்னா வாய்ப்புகளே இல்லை. அதுக்கப்புறமா யாரை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, உலக ஆணழகன் பாகிஸ்தான் நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு போய் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி வைத்திருக்கும் டோனி கானை பற்றி தான் பார்க்க போகிறோம். டோனி கான் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஆல் எலைட் ரெஸ்லிங் கம்பெனி, அதாவது ஏடபிள்யூ ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஜான்சனா வெர்சஸ் ஏஜ் மேட்ச் உங்கள் கம்பெனியில் நடக்குமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் அடிச்சுக்காரு. ஃபஸ்ட்டு அவர் கேட்டது என்னென்னா, எஜ்ஜு வந்து போயிட்டாரா அப்படின்னு கேட்டதுக்கு, கோப் அப்படிங்கிற பேரில் எஜ்ஜு வந்து எங்கள் கம்பெனியில் தான் இருக்கார், எங்கள் கம்பெனியை விட்டு போகிறாரு அப்படிங்கிற செய்தி வந்தது நெசந்தான். ஆனால் அவர் வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து எங்கள் கம்பெனியில் தான் இருக்குது, அவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு, கூடிய சீக்கிரம் ஏடபிள்யூ தான் திருப்பி வருவார், டபிள்யூபிள்யூ போகிற மாதிரிலாம் அவர் பேச்சுவார்த்தைலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போது எஜ்ஜு வெர்சஸ் சீனா மேட்ச் நடக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல, அதுக்கான ஆன்சரும் அவர் சொல்லியிருக்காரு. ஜான்சனாவுடைய மேட்ச் வந்து எஜ்ஜு கூட தான் இருக்கணும் அப்படின்னா எதுக்கு எஜ்ஜு வந்து டபிள்யூபிள்யூக்கு போனோம்? அதுக்கு பதிலாக ஜான்சனா வந்து எங்கள் ரெஸ்லிங் கம்பெனிக்கு வரட்டு, வந்தால் நாங்கள் கண்டிப்பாக ஆதரவு தெரிவிப்போம், எஜ்ஜி வெர்சஸ் ஜான்சனா மேட்சை நாங்கள் வந்து ஏடபிள்யூவில் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது ஜான்சனாவுக்கு ஒருவேளை எஜ்ஜி கூட மேட்ச் விளையாடணும் அப்படின்னு அவருக்கு உண்மையிலேயே ஆசை இருந்துன்னா
அவரை எங்கள் கம்பெனிக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஜான்சனை பொறுத்த வரைக்கும் WWE நான் கான்ட்ராக்டில் தான் இருக்கிறாரு. அவர் இந்த 2025 முடிஞ்சுது. அதுக்கப்புறமா ஒருவேளை அவர் எட்ஜி கூட மேட்ச் விளையாடணும்னு ஆசைப்பட்டால் எங்கள் கம்பெனிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது இப்படி ஒரு விஷயம் நடக்குமா? ஏன்னா ஜான்சனை வந்து 2025 என்னுடைய லாஸ்ட்டு கெரியர் மூமெண்ட் இன் WWE தான் சொல்லியிருக்காரு. தவிர்த்து அவர் வந்து ரெஸ்லிங்கை விட்டு போகிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஆனால் அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் போய் சண்டை போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது. அதை பண்ணது வேறு யாருமே இல்லை, அது எட்ஜி தான். அதாவது WWE பார்த்தீங்கன்னா தன்னுடைய 25 இயர் ஆனிவர்சரியில் தன்னுடைய ஃபைனல் மேட்ச்சு, அதாவது ரிட்டையர்மெண்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா அவருடைய லாஸ்ட் டைம் மிஸ் டோர்னமெண்ட்டை அவரே நடத்தினார். அதுவும் அவருடைய ஆப்போனண்ட்டாக ஷேமஸை அவர் தேர்ந்தெடுத்தார். ஷேமஸுக்கும் எட்ஜுக்கும் மேட்ச் நடந்தது. அப்புறமா எட்ஜு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெஸ்லிங் கேரியரே விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு எமோஷனல் மூமெண்ட்டோட WWE விட்டு போனார். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அப்படி சொல்லிவிட்டு ஒரு சில வாரங்களில் AEW போய் சேர்ந்துட்டார். அதாவது WWE பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு வரேன், டாட்டா பாய் பாய் சியூ, நான் என்னுடைய ரெஸ்லிங் கேரியரே முடிஞ்சுது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் AEW போய் ஜாயின் பண்ணிட்டார். அங்கே இப்போ ஃபுல் டைமராக பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காரு. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த காம்படிஷன் சொல்கிறாங்க. இப்போ ஜான்சனா வந்து ஒருவேளை மேட்ச் விளையாடணும்னு ஆசைப்பட்டா எங்கே ரெஸ்லிங் கம்பெனிக்கு வாங்கன்னு அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது காய்ஸ். ஏன்னா WWEக்கும் ஜான்சனாக்குமான வாய்ப்பு அப்படிங்கிறது, அந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது இதோட முடிஞ்சுது. நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஜான்சனா வந்து நான் கான்ட்ராக்ட் லீடிங்கில் தான் WWE சண்டை போடுறாரு. அது நமக்காக, ஃபேன்ஸுக்காக தான். இந்த ஒரு வருஷம் முழுக்க ஃபேன்ஸுக்காக நம்ம கெரியரை விட்டு கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் நிறைய படங்கள்லாம் நடிக்காமல் இப்படி விட்டு கொடுத்துட்டாரு. ஆனால் அவருக்கு ஒருவேளை எட்ஜு கூட கண்டிப்பாக ஒரு மேட்ச் விளையாடணும், ரசிகர்கள் எதிர்பார்க்கறதை நான் பூர்த்தி செய்யணும்னு ஆசைப்பட்டாருன்னா AEW போய் சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்த செய்தி நம்ம அந்த மிஸ்திரியான ஆளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இஸ்திரி போகிற மாதிரி எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா மிஸ்திரின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இந்த மிஸ்திரி மேன் செத்ரான்ஸாக இருக்குமோ அப்படிங்கிற கேள்வி பல பேருக்கு இருந்ததில்ல. அதுக்கான ஆன்சரை செத்ரான்ஸே சொல்லியிருக்காரு. அதாவது செத்ரான்ஸ் வந்து சர்வே சீரிஸுக்கு வந்தது, அவர் பிளாக் அண்ட் பிளாக் ட்ரெஸ் போட்டது, அதை வச்சு தான் நீங்கள் தானே அந்த மிஸ்திரி மேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அவர் சொல்லிட்டார், நான் வந்து ஆக்சுவலி WWEக்கு வார் கேமுக்கு வந்தது நெசந்தான், நான் வந்து பேக் ஸ்டேஜில் தான் அட்டண்டன்ஸ் ஆயிருந்தேன், அந்த மிஸ்ட்ரி மேன் யாருன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாரு. அதாவது நான் இல்லை, யாருன்னு அவருக்கு தெரியும், நான் ஓப்பனாக சொல்ல முடியாதுல்ல வெளியில், அதனால் அது யாருன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிறத சொல்கிறார். பேக் ஸ்டேஜிலேருந்து நான் வந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க தான் செஞ்சேனே தவிர்த்து அதுக்கும் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செத் ராலின்ஸ் ஓப்பன் டாக்காகவே சொல்லிட்டாரு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் தேரி நடந்து போகும்போது அவருடைய முகத்தை கேப்சர் பண்ணி தானே வச்சுருப்பாங்க. அதில் அந்த மிஸ்ட்ரி மேன் ஆஸ்டின் தேரி தான் அப்படிங்கிறத நிரூபிக்க மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அந்த மிஸ்ட்ரி மேனுடைய கண்ணும் நம்ம ஆஸ்டின் தேரியுடைய கண்ணும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கான் பார்க்கறதுக்கு. அதை ஒரு ஃபோட்டோ ரிப்பாக போட்டு இதுதான் சாட்சி, அண்ட் ஆஸ்டின் தேரி தான் கன்ஃபார்மாக, அண்ட் ஹைட்டு, நடக்கிற பாவனைகள் எல்லாமே வந்து ஆஸ்டின் தேரி மாதிரி இருக்கிறதுனால 100% இது ஆஸ்டின் தேரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எனக்கும் ஆஸ்டின் தேரி மாதிரி தான் இருக்குது. உங்களை யாராவது இது ஆஸ்டின் தேரிலப்பா வேறு ஆளுமா இருக்குதுன்னு தோணுதுன்னா மறக்காமல் கான்பாஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.